தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். தமிழக மாணவர்களை மத்திய பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் தமிழ்நாட்டிற்கான நிதி மறுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த மும்மொழிக் கொள்கை தொடர்பாக தொடர்ச்சியாக முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாணவர்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் என்றும் தெரிவித்திருக்கிறார். வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ 2512 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கிடைக்க வேண்டிய நிதி மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. அதாவது நோ கவர்மெண்ட் இன் இந்தியா ஹிஸ்டரி ஹேஸ் பீன் சோ ரூத்லெஸ் டு ஸ்டேங்கல் அக்சஸ் டு எஜுகேஷன் ஃபார் பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் அகென்ஸ்ட் ஸ்டேட் என்று சொல்லியிருக்கார். அரசியல் பழிவாங்கலுக்காக இது போன்று நிதி மாற்று வழியில் திருப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். The BJP has once again proven itself to be the face of injustice and hatred towards Tamil Nadu and its people என்று தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு வெறுப்பு அரசியலை மத்திய பாஜக செய்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியை மேற்கோள் காட்டி இதை அவர் சொல்லியிருக்கார். PM ஸ்ரீ திட்டத்தின் இணைய மறுத்ததால் தமிழ்நாட்டின் கல்வி நிதியை பிற மாநிலங்களுக்கு மாற்றிய ஒன்றிய அரசு என்று வந்திருக்கக்கூடிய செய்தியை டேக் செய்து அவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று ஒரு சில செய்தித்தாள்களும் இந்த செய்தி வந்தது. ஒரே ஒரு கையெழுத்து போட மறுத்ததால் பகிர்ந்தளிக்கப்படும் நிதி என்று ஒரு செய்தித்தாளிலும் இந்த செய்தி வந்தது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி தற்போது முதலமைச்சர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். விக்னேஷ், ரமேஷ், மற்ற மாநிலங்கள் குறித்து அதில் எதுவும் தெரிவிச்சிருக்கிறாரா? ஏன்னா புதிய கல்விக் கொள்கை ஏற்காததுனால நிதி மறுக்கப்படுவதா சுட்டிக்காட்டிருக்கிறார். வேறு விவரங்கள் இருக்கா அதுல? என்ன சொல்றாருன்னா, இதுவரையிலும் மத்திய அரசாங்கத்துல இது போன்ற எந்த ஒரு அரசாங்கமும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கார். எனவே 2500 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்தவரை அவர் என்ன ஏற்கனவே சொல்றாங்கன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் 3 மொழிகள் தமிழகத்தில் கற்றுத்தரப்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கிறதால் அதை PM ஸ்ரீ திட்டத்தில் ஏற்கவில்லை என்று அன்பில் மகேஷ் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இந்த கருத்தை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். ரமேஷ், பட்ஜெட் காலகட்டத்தின் போது அதை தொடர்ச்சியாகவே தமிழகத்திற்கான நிதி மறுக்கப்படுவதையும் அவர் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டிட்டு வர்றாரு. இப்போ இது தமிழக மாணவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு வஞ்சிக்கக்கூடிய செயல் அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறார். நிச்சயமாக, அதாவது அதுல என்ன செய்தி, அதாவது PM ஸ்ரீ என்றது ஒரு மத்திய அரசுடைய திட்டம். அதாவது புதிய கல்விக் கொள்கை 2020 சுட்டிக்காட்டி அந்த திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில நேற்றைக்கு வந்த செய்தியில என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த நிதி கிட்டத்தட்ட மொத்த மதிப்பீடு 2024-25க்கு என்று மாநில அரசு நிதி 1434 கோடி, அதே போல மத்திய அரசு நிதி 2152 கோடி ரூபாய், அதே போல கடந்த நிதியாண்டுல 2121 கோடி, இது போன்று ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிதி. இதுல தமிழக அரசு கையெழுத்து போட மறுத்தது. ஏன்னா டெல்லி வரை சென்ற அன்பில் மகேஷ் இந்த இதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாரு. இந்த நிலையில அந்த நிதி, அதாவது தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் மத்திய அரசு இது குறித்து அதிகாரப்பூர்வமாக இதுவரை எதுவும் தெரியவில்லை. மத்திய கல்வி அமைச்சரிடம் கேட்டால் இதுக்கான முழு விவரம் நமக்கு தெரிய வரும். விக்னேஷ், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.